கிரேசி மோகன் சொல்லுவாரு ஒரு டிராமால, யாராவது சலூனுக்கு போனா ஒட்ட வெட்டுன்னு சொல்றானா பாருங்க, எவனும் சொல்ல மாட்டான். நல்லா விட்டு வெட்டுன்னு சொல்றாங்க, எவனும் சொல்ல மாட்டான். மீடியமா வெட்டு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு வசதி இருக்கு. ரொம்ப வெட்டினாலும் அசிங்கமா போயிட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப விட்டாலும் என்னடா முடி வெட்டுறேன்னு போனா அப்படியே திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நடுவுல இருக்கிறது எல்லாருக்குமே அந்த ஸ்வீட் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு கிரேசி மோகன் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட அதே தான் இந்த புத்தகம் செஞ்சிருக்கு. அந்த ரெண்டு பாதையும் உங்களுக்கு விளக்கிட்டு, இதுக்கப்புறம் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க தீர்மானிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து வாசகரை நிறுத்திடுறது தான் இந்த புத்தகத்துடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்கணும்னா நம்ம ஒன்னும் பினான்சியல் பிளானரா இருக்கணும். அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுடைய கோல்ஸ், அவங்களுடைய அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கான ஒரு பாதையை காட்டணும். அது வந்து ஒரு புத்தகத்தால செய்ய முடியாது, கண்டிப்பா ஒரு புத்தகத்தால செய்ய முடியாது. அதனால இந்த புத்தகத்துடைய வேலை எஜுகேட்டிங் தம். இதெல்லாம் இருக்கு, இப்படி இதை செய்தால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, இதுல உங்களுக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறதுதான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து இந்த வகையில எழுதப்படுற புத்தகங்களுடைய கோலாவும் இருக்கணும்னு எனக்கு தோணுது.